கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு விசியாக உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக் கொள்கின்றேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த ஞாயிற்றுக்கிழமை, இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை, நாம் சிந்திக்கும்படியாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சினாட் மாமன்றம் நமக்கு கொடுத்திருக்கிற ரொம்ப அழகான ஒரு தலைப்பு, டிசபிலிட்டி கேர் அண்ட் ஹானர். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் த சண்டே ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, சண்டே ஃபார் த மென்டலி அண்ட் பிசிக்கலி சேலஞ்ச்ட் அண்ட் பாலிட்டிவ் பேஷன்ஸ் என்கின்ற இதில் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கும். தமிழ்ல இயலாமை மாண்புடன் பேணுதல் என்கின்ற தலைப்பின் கீழாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். சண்டே ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. நாம் நிறைய வார்த்தைகள் அவர்களை குறித்து நம்ம பேசுறோம், அவங்களை அடையாளப்படுத்துறோம். இந்த நாளிலே அது குறித்து ஒரு மறுபார்வை தேவைப்படுகிறது. திருச்சபையாக நம்முடைய வார்த்தைகள் நம்ம அவங்களை அட்ரஸ் பண்றதுல நம்ம சில கவனங்களை வைக்க வேண்டியது இருக்கு. அது இந்த பிரசங்கத்தினூடாக உங்களிடத்திலே நான் கொண்டு சேர்க்க ஆசைப்படுகின்றேன். ரைட், ஒரு சில காரியங்கள், ஒரு சில ஒரு சில நிலைமைகள் இந்த தேசத்தில் இருக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிறது. அதை குறித்து நிறைய ஆராய்ச்சிகள் பார்க்கப்படுகிறது. அதை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், இந்த உலகத்துல மனிதர்கள் பிறக்கிறாங்க, மிருகங்கள் பிறக்கிறது, உயிரினங்கள் இருக்கிறார்கள். எல்லாமே ஒன்று போல் இருக்கிறது இல்லை. என்னை போல் வேறொருவர் கிடையாது. நான் ஒரு தனி மனிதன், நான் ஒரு தனி ஆளுமை. என்னதான் பார்க்க ஒற்றுமை இருந்தாலும் எனக்கான வேரியேஷன், எனக்கான டிஃபரன்ஸ், எனக்கான மாற்றங்கள் உண்டு. ஒருவேளை ஒருத்தரை போல 7 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, அது உண்மையே பொய்யோ, பட் என்னை யாராலையும் காப்பி பண்ண முடியாது, அதுதான் உண்மை. இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள், நான் ஸ்பெஷலா கடவுள் என்னை யூனிக்கா படைச்சார் என்பதற்கு நம்ம எல்லாருமே அப்படிதான். நான் என்னல உங்க எல்லாருமே சேர்த்து சொல்றேன், நம்ம எல்லாருமே யூனிக்கா கடவுள் படைத்திருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய சான்று உங்க கையில் இருக்கிற உங்களுடைய ரேகை தான். ரைட், இந்த உலகத்துல நீங்க இவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் இன்னைக்கு எதை தான் கேட்கறாங்க? உங்களுடைய ஃபிங்கர் தான், உங்களுடைய தம் இம்ப்ரெஷன் தான். ரைட், அப்போ ஏன் அப்படின்னா இதை யாருக்கும் என்ன பண்ண முடியாது, காப்பி பண்ண முடியாது. நான் ஒருத்தன் தான். அப்ப கடவுள் என்னை யூனிக்காக படைச்சிருக்கிறார். அப்ப படைப்புல நாம் மாற்றங்கள், படைப்புல வேற்றுமைகள் இருந்தாலும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் யூனிக்காய் படைத்திருக்கிறார். சில நேரங்கள்ல நான் கரெக்டா இருக்கேன், நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன் நம்ம நினைக்கிறோம். எப்பன்னா மற்றவங்க இடத்துல குறைகளை காணும்போது. அப்போ இந்த குறைகளை காணும் பொழுது அவங்கள நம்ம என்ன பண்றோம்னா, இவன் ஒரு பெர்ஃபெக்டான மனிதனா இல்ல, இவன் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கிரியேஷன் இல்லைன்னு சொல்லிடுறோம். அவங்கள நீங்க எங்களை போல் இல்லாததுனால நீங்க எங்களை விட சற்று குறைவானவர்கள் என்கின்ற பார்வை இங்க மெஜாரிட்டி இடத்துல இருக்கிறது, பெரும்பான்மையர் இடத்துல இருக்கிறது. இந்த நாள்ல நம்ம அதை சேலஞ்ச் பண்ண இருக்கின்றோம். ரைட், WHO உடைய ரிசல்ட் சொல்லுது, 1 பில்லியன் பீப்புள பார்க்கும்போது 15% மக்கள் டிசபிலிட்டியோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. 15% ஆஃப் பாப்புலேஷன் டிசபிலிட்டியில தான் இருக்காங்க. டிசபிலிட்டி அப்படின்னா ஏதோ ஒரு இயலாமை, அவங்களால செய்ய முடியாதது. ஒரு சிலரால பார்க்க முடியாம போலாம், ஒரு சிலரால கேட்க முடியாமல் போலாம், ஒரு சிலரால சரியா நடக்க முடியாமல் போலாம், ஒரு சிலரால சரியா பேச முடியாமல் இருக்கலாம். அப்போ 15% மக்கள் டிசபிலிட்டியோட இருக்கிறாங்கன்றாங்க. நம்முடைய தேசத்துல, இந்தியாவில் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 2019 to 2021 பண்ணும்பொழுது 4.52% மக்கள் டிசபிலிட்டிஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரைட், இது இவங்களுடைய ஸ்டடி சொல்லுது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த உலகத்துல எல்லாரும் ஏதோ ஒரு டிசபிலிட்டியோட தான் இருக்கும். ரைட், நீங்க யாராவது நான் ஒரு பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? என் உடம்புல எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்குன்னு. அப்படி இல்லைன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஒரு ஜெனரல் செக்அப் எடுங்க, ஊர்பட்ட நோய் சொல்லுவாங்க உங்களுக்கு. நம்பி நீங்க ஏஞ்சி நின்னீங்கன்னா நேரம் இப்ப கூட்டு போறேன், நீங்க ஒரு ஃபுல் பாடி செக்அப் எடுங்க, நீங்க உங்க வாழ்க்கையில கேட்காத நோயெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதுதான் மாஸ்டர் ஹெல்த் செக்அப். நான் மெடிக்கல் ஃபீல்ட குறை சொல்லல, சொல்றேன். ரைட், இருக்கிற எல்லாம் முறைக்கிறாங்க ஒரு சிலர் எல்லாம். ரைட், அப்போ இந்த உலகத்துல எல்லாருமே பெர்ஃபெக்ட் இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு டிசபிலிட்டியோட, ஏதோ ஒரு பிரச்சனையோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க என்னன்னா, மற்றவங்களை விட நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன், அது கொஞ்சம் தான். அப்போ அவங்க என்னை விட ரொம்ப கம்மியா இருக்கும் போது நான் ரொம்ப சுப்பீரியர் பீயிங்காகவும் அவங்க ரொம்ப இன்ஃபீரியர் பீயிங்காக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கு. ரைட்,
அப்போ இந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது. சுகர் அது ஒரு டிசபிலிட்டி தான், ஒருவேளை நோய் அப்படின்றது வந்து ஒரு டிசபிலிட்டி தான், முடி கொட்டுறது கூட ஒரு டிசபிலிட்டி தான். சொல்ல புரியுதுங்களா? அப்போ நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்னு யாரும் நினைச்சிடாதீங்க. அவங்கள என்ன மாதிரி அவங்களால நடக்க முடியல, அவங்க தான் டிசபிள்டு, நான் நல்லா நடக்கிறேன், ரைட்? அவங்களுக்கு ஒரு வகையில டிசபிள்டா இருக்கலாம், நான் ஒரு வகையில டிசபிள்டு, ரைட்? இதை வந்து நான் ஒரு மாற்று பார்வையில சிந்திக்க யோசிக்கிறேன். எனக்கு இந்த வார்த்தையிலே பெரிய பிரச்சனை இருக்கு, டிசேபிள்டு அப்படின்றது. அதுக்கு பதிலா நான் ஆரம்பத்துல சொன்ன வார்த்தை டிசேபிள்டு இல்ல, டிஃபரண்ட்லி ஏபிள். The church need to be ரீதிங்க், இல்லைன்னா அந்த வார்த்தைகளை அந்த பயன்படுத்துற விதத்துல ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. They are not disabled, they are differently abled. அவர்கள் ஊனமுற்றவர்கள் அல்ல, மாற்றுத்திறனாளிகள். ரொம்ப அழகான வார்த்தை. என்னது? உடல் ஊனமுற்றோர் அல்ல. ஊனம் என்பது அது ஒரு குறைய சொல்லக்கூடிய வார்த்தை. அடுத்தவங்க கிட்ட இருக்கிற குறைய பாக்குறதாங்க இந்த மனுஷனுடைய இயல்பு. இந்த குறைகளை பார்க்காத மனிதன் எவனோ அவன் தான் கடவுளுக்கு ஏற்றவன். அடுத்தவங்க கிட்ட இருக்கிற குறைகளை, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைனா இந்த குறைகளை பார்க்கிறதுதான். இந்த குறைகளை பார்க்கும் போது அந்த காசிப்பே வருது, அடுத்தவனை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பார்வையிலிருந்து மீண்டு வரும்போது அடுத்தவங்க கிட்ட இருக்கிற பெஸ்ட பாக்குற ஒரு மனப்பான்மையை, ஒரு பார்வையை எனக்கு தாங்க அப்படின்றதான் நம்மளுடைய கிறிஸ்தவர்களுடைய மிக முக்கியமான ஒரு ஜெபமா இருக்கும். அப்போ அவர்கள் ஊனமுற்றவர்கள் அல்ல, அவங்க யார் என்றால் மாற்றுத்திறனாளிகள். திறன் இருக்கு, மாற்றுத்திறன். நம்ம எல்லாம் ஒரு வகையில ஒரு வேலை செய்தால் அவங்க வேற வகையில செய்யறாங்க. அப்ப அவங்களும் நம்மளும் அப்படின்னா எல்லாமே சமம்தான். அந்த ஒரு பரந்த மனப்பான்மை நமக்கு தேவைப்படுகிறது. அதான் ரைட். இந்த உலக வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் சக மனிதனை, ஒருவேளை குறைபாடுகளோடு இருக்கிறவர்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றுதான் இன்னைக்கு நமக்கு சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ரைட். அடுத்தது நம்ம பார்ப்போம் என்றால் 3 திருமறை பகுதிகள் இன்னைக்கு வாசிக்க கேட்டோம். முதல் திருமறை பகுதி 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. இந்த பைபிள் டெக்ஸ்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு புரிதல் தேவைப்படுகிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் சிறப்பாய் படைத்தார். ஆமாவா இல்லையா? கர்த்தருடைய படைப்புல குறைவுகள் இருக்குமா? இருக்காது. கர்த்தருடைய படைப்புல ஏதாவது குறை இருக்குமா? இருக்காது. அப்போ இவர்களே குறைவுள்ளவர்கள் என்று சொல்வது கரெக்டா தப்பா? சொல்லுங்களேன். இப்ப நம்ம தான் சொன்னோம், கர்த்தருடைய படைப்புல எங்குமே என்ன இல்ல, குறை இல்லைன்னு. ஆனா ஒரு சிலர் குறைகளோடு பிறக்கிறாங்களே அப்படின்னும் போது அது குறை அல்ல, அது குறை அல்ல. அப்போ நம்முடைய பார்வை, நம்முடைய அந்த தாட் ப்ராசஸ்ல ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. அவர்கள் குறைவோடு பிறந்தவர்கள் அல்ல, அவர்களும் சாதாரணமாக கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு கிரியேஷன் தான் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. வேதத்துல நமக்கு ரொம்ப பாப்புலரான ஒரு அரசர் என்றால் அது தாவீது அரசர் தான், கிங் டேவிட், ரைட்? தாவீதுக்கு மிக மிக நெருக்கமான ஒரு நண்பர் யார் என்றால் யோனத்தான், ரைட்? யோனத்தான் தாவீது அரசருடைய மிக நெருங்கிய நண்பர். இவர் யார் என்றால், யோனத்தான் யார் என்றால் சவுல் அரசருடைய மகன். நியாயமா சவுல் அரசருக்கு அடுத்ததாக அந்த பட்டத்தில் ஏற வேண்டியவர் யோனத்தான். ஆனால் அதை தட்டி பறித்தவர் தாவீது. ஆனால் உலக வழக்கின்படி தாவீது யோனத்தான எப்படி இருக்கணும்? எதிரிகளா இருக்கணும். என் பட்டத்தை, என் அரசு இது நீ எடுத்துக்கிட்டேன்னு யோனத்தான் தாவீது மேல கோபமா இருக்கணும். ஆனா அங்க நடக்கிறதே வேற. யோனத்தான் தாவீதை நேசிக்கிறார், தாவீது யோனத்தான் நேசிக்கிறார். ஒரு கட்டத்துல சவுல், யோனத்தான் எல்லாருமே தாவீது இவங்க எல்லாமே பிரிந்து போற சூழ்நிலை, இறந்து போறாங்க. சவுலும் இறந்து போறார், யோனத்தான் இறந்து போறார், தாவீது அரசரா இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில அவர் கேட்கிறார், யோனத்தானுடைய, அதாவது சவுலுடைய வம்சத்துல நான் யாருக்காவது நல்லது பண்ணணுமா, யாருக்காவது நான் குறை வச்சிருக்கேனான்னு கேட்கிறார். வாசிங்க அந்த வசனத்தை, 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை. பல நேரங்கள்ல நம் ஒரு நிலைமையில இருப்போம், நம்ம ஒரு சிலர் ஏற்றி விட்டிருப்பார்கள் நம்முடைய வாழ்க்கையில. நம்முடைய நண்பர்களா இருக்கலாம், ஒருவேளை ஒரு HR இருக்கலாம், ஒரு மேனேஜரா இருக்கலாம்.
நம்ம ஒரு கடினமான சூழ்நிலைகள் இருக்கும்போது அவங்க நமக்கு உதவி செய்திருப்பாங்க. ஆனா நம்ம அதை விட மேல வந்துட்ட பொழுது, ஒரு நல்ல டாப் மோஸ்ட் பொசிஷன்ல நம்ம இருக்கும்போது, நமக்கு உதவி செய்தவர்களை நினைத்து பார்க்கிற பழக்கம் நமக்கு இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் தாவீதுக்கு இருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நான் சொல்லும் போது நீங்க கூட யோசிச்சிருக்கலாம்ல, நான் இந்த ஊர்ல இந்த தேசத்துக்கு நான் வந்தபோது எனக்கு இவர் உதவி செய்தார்ல, இந்த மேனேஜர் உதவி செய்தார்ல, இவர் இல்லைன்னா நான் இந்த பொசிஷன்ல இல்ல, அவர் இருக்கிறாரா இல்லையா, அவர் செத்துட்டாரா கூட எனக்கு தெரியலன்னு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நன்றி மறந்தவர்களாக இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நான் இதை சொல்லும் போது உங்களுக்கு அவருடைய நினைவு போயிருக்கலாம். ஒரு நிமிஷம், இவர் இல்லைன்னா, இந்த நண்பர் இல்லைன்னா நாங்க இல்ல. ஒருவேளை தேசத்துல எனக்கு இவர் இந்த வழியை காமிச்சு விட்டுருக்கலாம், ஆனா அவரை நம்ம மறந்து போயிருக்கலாம். ஆனால் தாவீது அப்படிப்பட்டவர் அல்ல. அதனால்தான் தாவீதும் இன்றைக்கும் நினைவு கூறப்படுகிறார். ஏன் தாவீது நினைவு கூறப்படுகிறார் என்றால், அவர் கேட்கிறார், என் நன்மை யோனத்தானுடைய குடும்பத்துல யாராவது இருக்கிறாங்களா? நான் ராஜாவாயிட்டேன், யோனத்தானுடைய குடும்பம் இருந்தா என்ன, இல்லைன்னா எனக்கு என்ன? அவன் குடும்பத்துல சந்ததி வாழ்ந்தா என்ன, வாழலன்னா என்ன? ஒரு காலத்துல எங்களை எதிர்த்த குடும்பம் தானே அது நாசமா போட்டோன்னு யோசித்து இருக்கலாம் நம்மளை போல. ஆனால் தாவீது அதை செய்யல. தன் நண்பன் யோனத்தான் நிமித்தம் அவர் கேட்கிறாரு, யோனத்தானுடைய வம்சத்துல இல்ல, சவுலுடைய வம்சத்துல. ஏன்னா யோனத்தான் தான் மட்டும்தான் சவுலுடைய பிள்ளை இல்ல, மத்தவங்களும் இருந்திருக்கிறாங்க. அப்ப அவர் கேட்கிற கேள்வி என்னன்னா, யோனத்தான் நிமித்தம் சவுலுடைய வம்சத்துல யாராவது இருக்கிறாங்களா? அப்படி கேட்கும் போது யார் இடத்துல கேட்கிறாரு? சீபா இடத்துல கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. இங்கதான் பிரச்சனை. இன்னைக்கு ஒரு ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னு யோசிக்கிறேன். நம்ம இங்கிலீஷ் பைபிள்ல எடுத்தோம்னா அங்க ஏகப்பட்ட டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு. சொல்லலாம்ல, என்னென்ன டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு? KJV, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், அப்புறம் NRSV, நியூ ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், RSV, ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், யங் டிரான்ஸ்லேஷன், கிரீன் பைபிள், எத்தனையோ டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு. ரைட். ஆனா நமக்கு தமிழ் எத்தனை தான் இருக்கு? 2. யாரோ ஒருத்தர் ஒண்ணுதானா? ரைட், 2 இருக்கு. இது பவர் ஐயா மொழிபெயர்த்தது. இது பவர் ஐயா மொழிபெயர்த்தது, பரிசுத்த வேதாகமம். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அது என்னது? திருவிவிலியம். ரைட், திருவிவிலியம். அது எல்லாருமே புது மொழிபெயர்ப்புன்னுவாங்க. நியூ அது நியூ இல்ல, 30 வருஷத்துக்கு முன்னாடி மொழிபெயர்க்கப்பட்டது, புது மொழிபெயர்ப்பு. ரைட். தமிழ்ல நமக்கு லிட்ரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய சான்று. ஏன்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு ரிவிஷனே வரல. இதனாலதான் நம்ம இன்னும் பழைய வார்த்தைகளே பிடிச்சிட்டு இருக்கோம். உங்க வீட்டுல தண்ணி தேவைப்பட்டா, வீட்டுல இருந்து ஜலம் எடுத்துட்டு வாப்பா, யாருன்னா கேக்குறீங்களா? ஜலம் எடுத்துட்டு வாங்க நான் கேக்குறோம். என்ன கேக்குறோம்? தண்ணி தான். ஆனா நம்ம படிக்கிற இந்த டிரான்ஸ்லேஷன்ல என்னதான் இருக்கு? பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மீதா இருக்கார். ரைட். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஒருவேளை நம்ம இன்னும் ஃபர்தரா நம்ம அப்டேட் ஆகணும் அப்படின்னா, நான் உங்களை கட்டாயம் படுத்தல, நீங்க அதையும் வச்சு படிங்க. இதுல என்ன பிரச்சனைனா, இந்த டிரான்ஸ்லேஷன்ல இப்ப அழகா அந்த வார்த்தை வருது. யார் அது? வாசிங்க அந்த வசனம். 2 கால்களும் முடம். ரைட். அதுதான் பிரச்சனை. அந்த வார்த்தை தான் பிரச்சனை. என்ன வார்த்தை? முடம். அப்போ ஒருத்தருடைய குறையை வைத்து அட்ரஸ் பண்ணுவது. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா, குருடன் வந்தான், செவிடன் வந்தான், வேற என்ன சொல்றாங்க? கூனி சொல்றாங்களா இல்லையா? எத்தனை வருஷம்? 18 வருஷம். சொல்லுங்களேன், பைபிள்ல தானே இருக்கு. 18 வருஷம் எப்படி இருந்தாங்க? நிமிரக்கூடாதபடிக்கு கூனியா இருந்தோம். அப்போ இந்த வார்த்தைகள்ல பெரிய பிரச்சனை இருக்கு. அப்போ உங்ககிட்ட இருக்கிற குறைபாடுகளை வைத்து ஒருத்தவங்க சொல்றாங்க, அந்த சொட்ட தலையா இருக்காம பாரு, அந்த குள்ள இருக்காம பாரு, அந்த நட்டையா இருக்காம பாரு, அந்த குண்டா இருக்காம பாரு, வலிக்குதுல, கஷ்டமா இருக்குல்ல. அப்போ ஏன்னா ஒருத்தர் சொல்லும் போது எனக்கு வேதனையா இருக்கும் போது, அப்போ இங்க இந்த வார்த்தைகளை படிக்கும் போது எப்படி இருக்கும்? என்ன என் வாழ்க்கையில் நான் ஒரு காரியத்துக்காக நான் மன்னிக்கவே மாட்டேங்க. ஸ்டில் சாரி ஃபார் தட். மே 1ஆம் தேதி 2012ஆம் வருஷம் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். நான் அன்னைக்கு செய்த தவிர
இன்னிய வரைக்குமே என்னால அதுல இருந்து வெளியிலே வர முடியல. அது உறுத்தி கொண்டே இருக்கிறது. நான் ஒரு 17 வயசுல ஐ ஸ்டார்டட் டூயிங் மினிஸ்ட்ரி. அதாவது எங்க சர்ச்சில் எல்லா வேலையும் செய்வேங்க. பாத்ரூம் கழுவுல இருந்து டாய்லெட் கழுவுறது எல்லாமே, பாய் போடுறது, பெருக்குறது, எல்லா வேலையும் செய்வேன். அதே மாதிரி லீவ் விட்டா ஊழியத்துக்கு போயிடுவேன். யாரு ஊழியத்துக்கு கூப்பிட்டாலும் போயிடுவேன். அதுவும் குறிப்பா இந்த சுவிசேஷ ஊழியம் இப்பெல்லாம் பண்றது கிடையாது. ஏன்னா நமக்கு நிறைய த்ரெட் இருக்கு. அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம், தெரு போய் டிராக்ஸ் கொடுப்போம். அது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஊழியம். சின்ன வயசுல இருந்தே ஒரு வண்டி வச்சிருப்பேன். என் வண்டியில ஸ்பீக்கர் கட்டிட்டு நாங்க எல்லாம் போயிடுவோம். ஒரு டீமோட. எங்க ஒரு டீம், அதாவது ரயில்வே, எங்க ஏரியா அரக்கோணம்னால ரயில்வேல ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு May 1 லீவு. May 1 என்னது? உழைப்பாளர்கள் தினம். அப்ப அந்த கிறிஸ்டியன் ஃபெலோஷிப், அந்த ரயில்வே ஒர்க்கர்ஸ் எல்லாம் எங்களை கூட்டு போயிடுவாங்க. தம்பிங்களா வாங்கடா ஸ்கிட்டு போடுங்கடா அப்படின்ட்டு. நம்ம அந்த வயசுல ஸ்கிட்டு போடணும்னா ரொம்ப ஆசை. அவங்க ஒரு கிராமத்துக்கு கூட்டு போய் வண்டியெல்லாம் வச்சு ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் போட்டு நாங்க ஸ்கிட்டு போடுவோம். எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்கிட்டு பையூரு பொய்யூரு மெய்யூர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பையூரு பொய்யூரு மெய்யூர். ரைட். இந்த கதையை நான் சொல்றேன். நாங்க ஸ்கிட்ல எப்படி பண்ணுவோம்னா, ஒரு ஆள் வருவாரு. அதான் நான் என்ன பண்ணுவேன், அங்க ரோட்ல ஒருத்தர் போவாரு. நான் அது மாதிரி பையூர்ல இருந்து வந்திருக்கேன், பொய்யூருக்கு வந்திருக்கேன், எனக்கு மெய்யூர் போறதுக்கு வழி வேணும்னு கேட்பாரு. முதல்ல ஒருத்தனை கேட்பாரு. அவன் நல்லா கேட்டு பே பே பேன்னுவான். உடனே டென்ஷன் ஆவான். நீயே ஊமை பையன், நீ எனக்கு வழி சொல்றியா போடான்னு அவனை அச்சு துரத்துருவான். அடுத்தது ஒருத்தர் அவர்கிட்ட போய் கேட்பாரு, இந்த மாதிரி நான் பையூர்ல இருந்து வந்திருக்கேன், பொய்யூருக்கு வந்திருக்கேன், மெய்யூருக்கு போட எனக்கு வழி சொல்லுங்க. ரெண்டாவது வாட்டி சொல்லுவாரு அப்படின்னுவாரு. அப்பதான் தெரியும் இவர் யாரு. காது. உடனே சொல்லுவாரு, டேய் நீயே செவிட்டு பையன், நீ எனக்கு வழி சொல்ல வந்துட்டான்னு அவனே என்ன பண்ணுவாரு, கத்திடுவாரு. மூணாவது ஒருத்தர் வருவாரு. அவர் சொல்லுவாரு, வழி கேட்ட உடனே நேரா போ, ரைட்ல போ, லெஃப்ட்ல போகணும். இவரு அப்படி போயிட்டு வந்தா அங்க ஒரு கிணறு இருக்கும். திருப்பி வருவாரு. அவனால கூலிங் கிளாஸ் போட்டிருப்பான். முதல்ல நீ கண்ணாடியை கழட்டினுவான். கண்ணாடி கட்டினா அவன் கண்ணு தெரியாத. டேய் கூட்டு பையல, நீ எனக்கு வழி சொல்றியா, நான் போய் கிணத்துல விழுந்திருப்பேன்டா அப்படின்னு அவரை திட்டுவார். கடைசியா அந்த ஸ்கிட்ல யார் வருவாரா, நாலாவதா ஒரு பாஸ்டர் வருவார். அவர் சொல்லுவாரு, என்னன்னு சொல்லுவார் தெரியுங்களா? பையூருன்றது அம்மாவுடைய வயிறு, பொய்யூருன்றது இந்த உலகம், மெய்யூருன்றது பரலோகம். இந்த பரலோகத்துக்கு போனோம்னா இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் சொல்லி இந்த ஸ்கிட்ல நாங்க நிறைய காமிக்கா அந்த காமெடி எல்லாம் பண்ணி மக்களை கூட்டத்தை கூட்டிடுவோம். அப்போ அங்கிள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க சுவிசேஷத்தை சொல்லுவாங்க, நாங்க போய் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுப்போம். ரைட். இந்த மாதிரி May 1 அன்னைக்கு 2012 நான் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கிட் முடிச்சிட்டோம். அவங்க ட்ராக்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்தாரு கூட்டத்துல, மைக்கை வாங்கி பேசினார். சொன்னாரு, நான் படிச்ச வைக்கும் நான் கேட்ட வைக்கும் இயேசு சாமி ரொம்ப அன்பானவர், ரொம்ப நேசிக்கிறவர், எல்லார் மீது அன்பா இருக்கிறவர், அவர் எல்லாரையும் சமமா படிச்சிருக்காருன்னு தான் நான் கேள்விப்பட்டு நான் என் மதத்தை விட்டு கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தேன். இந்த டிராமாவை பார்த்தோன்னா ஏன்டா வந்தோன்னு என்னை வருத்தப்பட வச்சிட்டீங்கன்னாரு. அப்புறம் தான் தெரியுது அவர் யாரு, பார்வை இல்லாதவர். ஒரு பார்வை இல்லாதவர் அந்த கூட்டத்துல இருந்திருக்கிறாரு. நாங்க மக்களை கூப்பிட்டு மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்றதுக்காக, சுவிசேஷத்தை கொண்டு செல்றதுக்காக அவங்களுடைய உடல் ஊனத்தை வைத்து ஒரு கிண்டலா உருவாக்குற அந்த டிராமா அந்த கூட்டத்துல இருந்த ஒரு பார்வையற்றவரை காயப்படுத்திச்சு. அன்னைக்கு உடைஞ்சு போன. ரைட். இனி என் வாழ்க்கையில யாரையும் அப்படி அடையாளப்படுத்திடக்கூடாது. நம்ம தெரியாம பண்ணிடுறோம். தெரியாம இன்னைக்கு நமக்கு இந்த சினிமா கற்றுக் கொடுக்கிறது என்ன, ஒருத்தனுடைய உருவத்தை வைத்து கேலி செய்வதுதான். ஆனால் அந்த உருவத்தை வைத்திருக்கிறவங்க அவங்களுடைய வலி இருக்குதுல்ல, அவங்களுடைய வேதனை இருக்குல்ல, அது அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நாம் எவ்வளவு மோசமானவர்கள், அவருடைய பார்வையில இருந்து பார்க்கும்போது நம்ம எவ்வளவு தவறானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. இனி ஒரு காலமும் ஒருவரையும் நம்ம அப்படி அடையாளப்படுத்திடக்கூடாது. நிறைய வழி இருக்குது, மாற்று வழிகள். நான் சொன்னல, அவங்க உடல் ஊனமுற்றவர்கள் இல்ல, அவங்க யாரு, மாற்றுத்திறனாளிகள். குருடர்கள் இல்ல, குருடர் இல்ல, கண் பார்வை அற்றவர். முடவர் இல்ல, நடக்க இயலாதவர். செவிட இல்ல, காது கேளாதவர். ரைட். கூனி இல்ல, நிமிர இயலாதவர். அப்படி பாலிஷ்டா அவங்களை அட்ரஸ் பண்ணுவது ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒரு காலத்துல நம்ம அந்த நிலைமையில வந்துட்டா நம்மள இந்த சமுதாயம் அப்படி அடையாளப்படுத்தும் போது, இங்க அப்படிதான். இங்க ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் என்ன, மெபிபோசேத். அவர் எப்படிப்பட்டவரா, 2 கால்களும் நடக்க இயலாத. அவருக்கு கால் எப்படி போச்சுன்னா, நீங்க வரலாற்றுல வாஸ்து பாத்தீங்கன்னா, பயந்து அவரை தூக்கிட்டு ஓடும் போது கீழே விழுந்து கால் என்ன ஆயிடுச்சு, அவருக்கு உடைஞ்சிச்சு. ரைட். ஆனா
யூதர்களுடைய பாரம்பரியம் என்பது நீங்க எடுத்து வாசிங்க. லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். லேவியராகமம் 21:17. இது மோசேயின் கட்டளை, கடவுளுடைய கட்டளை இல்லை. இது யாருடைய கட்டளை? மோசேயின் கட்டளை. ஏன்னா இதை இயேசு உடைக்கிறார். அதனாலதான் நான் தைரியமா சொல்றேன். இங்க வசனம் என்ன சொல்லுது? உடல் ஊனமுற்றவர்கள் கடவுளுக்கு என்ன செலுத்தக்கூடாது? என்ன செலுத்தக்கூடாது? பலி செலுத்தக்கூடாது, அப்பத்தை செலுத்தக்கூடாது. இதை பிடிச்சுக்கிட்டு யூத சமுதாயம் என்ன பண்ணாங்கன்னா, உடல் ஊனமுற்றவர்கள் பலவீனப்பட்டவங்களை தாவீது, அதாவது சாலமோன் கட்டின தேவாலயம், அந்த எருசலேம் தேவாலயத்துக்குள்ள வரக்கூடாது. அவங்க பலி செலுத்தக்கூடாது. அவங்க தீண்டத்தகாதவர்கள், அவங்க ஊருக்கு வெளியே தான் இருக்கணும். அவங்களை ஒதுக்கிதான் வைத்திருந்தார்கள். இன்னும் தொழுநோயாளிகள் அவங்க வரும்போதே என்ன சொல்லிட்டு தான் வரணும்? தீட்டுன்னு சொல்லிட்டு வரும். ரைட். ஆனால் இயேசு கிறிஸ்து இது எல்லாவற்றையும் உடைக்கிறார். இதுக்கு பேர் மொசையாய்க்கலாம் அப்படின்னு, மோசையின் சட்டங்கள் வாங்க. ரைட். இத நம்ம தொடர்ந்து கடைசியில நம்ம யோசிப்போம். இப்போ இது என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் தீட்டானவர்கள், அவர்கள் பலியை செலுத்தக்கூடாது, சேரக்கூடாது என்றார். இன்னும் சொல்ல போனா யூத அரசவையில ராஜாவுடைய அரண்மனை சுற்றிலும் உடல் ஊனமுற்றவர்கள் வரக்கூடாது. அது அவங்களுக்கு ப்ரோஹிபிட்டட். அவங்க அந்த இடத்துல நுழையக்கூடாது, ராஜா இடத்துல. ஏன்னா அவங்கள பார்த்தா அது ராஜாவுக்கு அருவருப்பானது, ராஜாவுக்கு கெட்ட சகுனம் என்பது அவங்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. தாவீது அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. தாவீது எதை பத்தி கவலைப்படல? சட்டம் என்ன சொல்லுது? மோசேயின் சட்டத்தை பத்தி கவலைப்படல. அவர் என்ன சொல்றாரு? டெய்லி நான் சாப்பிட போறேன், என் சாப்பிடும் போது என் டேபிள்ல யார் இருக்கணும்? ஓய்பேசத் இருக்கணும். நீ யார தீட்டுன்றியோ, யாரு பலியை செலுத்தக்கூடாதுன்றியோ, அவன் என்னோடு உட்கார்ந்து உணவு சாப்பிடுவான். ஆமென். இன்னைக்கு சட்டங்களை உடைத்தெறிவது ஆண்டவருக்கு புதிதல்ல. இந்த சட்டங்கள் ஒரு விஷயம், சட்டங்கள் மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்டது தவிர மனிதன் சட்டத்துக்காக ஏற்படுத்தப்பட்டவன் அல்ல. புரியுதுங்களா? சட்டம் என் அளவுக்கு தான் நான் தைக்கணும். சட்டை தைச்சிட்டு அந்த அளவுக்கு என்னை வெட்டி கூடாது. புரியுதா? நான் ஒரு ஷர்ட் வாங்குறேன், ஷர்ட் ஸ்டிச் பண்றேன், அந்த ஷர்ட் என் உடல் அளவுக்கு தான் தைக்கணும். சட்டை இந்த அளவுல தைச்சிட்டோம், உடலை கட் பண்ணுனா முடியாது. மனிதனுக்காக தான் சட்டங்கள் தவிர்த்து சட்டங்களுக்காக மனிதன் கிடையாது. ஒருவேளை ஒரு சட்டம் ஒருத்தனை கட்டுப்படுத்தும், அடுக்கும் என்றால் அந்த சட்டத்தை மீற கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். இந்த இடத்துல மீறாரு தாவீது அரசர். அவர் சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிங்க, 9ஆம் வசனத்தை. 7ஆம் வசனத்தை வாசிங்க. நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். ராஜாவுடைய டேபிள்னா சாதாரண டேபிள். அந்த பிக்சர்ல பாருங்க, எல்லாம் அமைச்சர்களும் பெரிய பெரிய அதிகாரிகளும் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது மெபிபோசேத்து உடல் ஊனமுற்றவன், ராஜாவுக்கு பார்த்தானா அவருக்கு அபசன குணம், அவனுக்கு எதிர்மறையான ஒரு காரியத்தை கொண்டு வரக்கூடிய சிம்பிள் ஆஃப் பேட் லக், டெய்லி தாவீதுக்குள்ள உட்கார்ந்து சாப்பிட்டார். ஆமென். தாவீதுக்கு முன்னாடி ஒரு அரசன் அப்படி இல்ல, தாவீதுக்கு அப்புறம் ரைட். அப்போ அந்த சட்டங்கள் மீறினாலும் கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்திருக்கார். ஆமாவா இல்லையா? அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வந்த முதல் தலைப்பு, கேர் தட் ரெஸ்டோர்ஸ். நாம் அந்த அன்பு, அந்த பராமரிப்பு, அந்த ஒருவர் அப்படி இருக்கிறவங்க கிட்ட அந்த அந்த பராமரிப்பை கொடுக்கும் போது கர்த்தர் அதை பார்க்கிறார். அங்க தாவீது பார்க்கும்போது he seeks out Mephibosheth, he restores his inheritance, he invites him to eat daily at the king's table. அவர் சொல்றாரு பாருங்க 9ஆம் வசனத்துல, என்னுடையவைகளே யாருக்கு கொடுப்பேன்? உன்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு நான் கொடுப்பேன், அவனுக்கு என்ன சேர வேண்டுமோ அதை நான் தருவேன் என்று ஏமாத்தல. தனக்கு உண்டானவைகள் இருந்து ஒரு பகுதியை யாருக்கு கொடுக்கிறாரு? மெபிபோசேத்துக்கு கொடுக்கிறார். இன்றைக்கும் நாம் திருச்சபையாக, சமுதாயமாக, இறை மக்களாக நம் மத்தியில் பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக அவங்க மீது அன்பு காட்டணும், அவங்களுக்கு பராமரிப்பை காட்டணும், அவங்களுக்கு இரக்கத்தை காட்டணும். அதுதான் திருச்சபை, அதுதான் கிறிஸ்தவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு வாசித்த 2வது திருமறை அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரை நம்ம பார்ப்போம் என்றால், அங்கே பேதுரு ஒரு இடத்துக்கு வராரு. அந்த இடம் பேர் என்ன சொல்லுங்களேன்? லீதா என்கின்ற ஒரு இடத்துக்கு வராரு. அங்க ஊழியம் செய்வதற்கு வரார். அங்க வரும்போது ஒரு மனுஷன் எத்தனை வருஷம்
8 வருஷம் எப்படி இருக்கிறாரு? அது என்ன வார்த்தைன்னு தெரியல, திமிர்வாதக்காரன். ரைட், எனக்கு அது அந்த வார்த்தையிலே ஒரு பெரிய உடன்பாடு இல்ல. ரைட், உடல் பலவீனம் மற்ற ஒரு மனிதன் 8 ஆண்டு காலம் படுத்திருக்கிறார். பேதுருக்கு அந்த மனுஷனுடைய பேர் தெரிந்திருக்கு. ஆமாவா இல்லையா? பேதுருக்கு அந்த மனுஷனுடைய பேர் தெரிந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம எல்லார் பேரும் தெரிஞ்சு வச்சிருப்போம். அது யாருடைய பேரு? நமக்கு மேல இருக்கிறவங்க பேரு, நல்ல அதிகாரத்துல இருக்கிறவங்க பேரு, ஒருவேளை ஒரு செலிபிரிட்டியுடைய பேரை தெரிஞ்சு வச்சிருப்போம். ஒரு சாதாரண உடல் ஊனமற்ற ஒரு மனிதனுடைய பேரை தெரிஞ்சு வச்சிருப்போம்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா இங்க பேதுரு பார்க்கும்போது அவர் சொல்றாரு, அவருடைய பேரை சொல்லி சொல்றாரு. வாசிங்க அந்த 32ஆம் வசனத்தை. அவர் அழகா சொல்றாரு, ஐனியாவே எழுந்திரு, இயேசு கிறிஸ்துவனை குணப்படுத்துறார். அவருடைய பேர் அடையாளப்படுத்துறாரு. ரைட், குணப்படுத்துறார். 2வது காரியம், அவரை ஐடென்டிஃபை பண்றாரு. இன்னைக்கு இந்த திருச்சபை உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய சமுதாயத்தில் இப்படி நலிவுற்றவர்கள், உடல் பலவீனப்பட்டவங்க, அவங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஏன்னா அவங்க ஆதரவு இல்லாமல் இருக்கிறாங்க. உடல் ரீதியான பலவீனம் ஒண்ணு, உள்ள ரீதியான பலவீனம் ஒண்ணு, தனித்து விடப்பட்ட சூழ்நிலை ஒண்ணு. இன்னைக்கு அதுதான் என்னுடைய மிகப்பெரிய இது. இங்க இவ்வளவு குடும்பங்கள் இருக்கிறது, யாரு சிக்கா இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ இன்னைக்கு திருச்சபையுடைய பொறுப்பு அதுதான். ஐயா, இவங்க பலவீனத்தோடு இருக்காங்க, இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இவங்க வீட்டுக்கு போங்கன்னு நீங்க எனக்கு சொல்லணும். நாம போய் ஊழியம் பண்ணணும். அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்கு தான் கடவுள் நம்மை ஒரு குடும்பமா இங்க அழைத்திருக்கிறார். இங்க பேதுரு போய் அவருக்காக ஜெபம் பண்றாரு. அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உனக்கு என்ன கொடுக்கிறாரு? சுகம் கொடுக்கிறார், உன்னை குணப்படுத்துறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறது அதுக்காக தான், பலவீனப்பட்டவர்களை குணப்படுத்துவதற்காக தான். போன வாரம் பார்த்தோம் தெரியுங்களா? ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தரின் ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எதுக்காக? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும். வாசிங்க ஏசாயா 61. இருதயம் நெருங்குண்டவர்களுக்கு காயம் கட்டவும், விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்குதலையும் கூறவும். நமக்கு இதெல்லாம் செய்யதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இங்க பேதுரு அதை செய்யறாரு. அங்க பலவீனத்தோடு இருக்கிற அவரை போய் சந்திக்கிறார். அவர் பேர் சொல்றாரு, அவருக்கு சுகம் கொடுக்கன்னு சொல்லி அவருக்காக ஜெபம் பண்றாரு. அவர் உடனடியாக சுகம் பெறுகிறார். இன்னைக்கு திருச்சபை செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஊழியம், பலவீனப்பட்டவர்களை சுகப்படுத்துகின்ற ஊழியம். அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அவர்களை மாண்போடு மரியாதையோடு நடத்தி அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ரைட், அடுத்தது நம்ம யோசிப்போம் என்றால், இந்த நாளிலே வாசித்த நற்செய்தி பகுதி மார்க் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை நம்ம படிக்க கேட்டோம். இந்த பகுதியில நம்ம பார்க்கும்போது வாசிங்க 3, 1 - 6. ரைட், இப்ப சட்டம் என்ன சொல்லுது? நீ ஓய்வுனால சுகப்படுத்த கூடாது. ஆனா இயேசு என்ன பண்றாரு? அடுத்த வசனத்தை வாசிங்க. ரைட், இங்க நிறைய எமோஷன்ஸ் நம்ம பார்க்க முடிகிறது. இயேசு அவன் மீது பரிதாபப்படுகிறார். ஆமாவா இல்லையா? ரைட், அந்த அன்பு. அவன் கை சும்மினவனாக இருக்கிறான். இவ்வளவு நாள் அவன் பலவீனத்தோடு இருக்கிறான். அவனுக்கு சுகம் கிடைக்கணும்னு அவர் போறாரு. ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது 4 பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா 4 பேர் என்ன பண்ணுவாங்க? எதிர்ப்பாங்க. இங்க எதிர்க்கிறாங்க. இவர் எப்படி ஓய்வுனால இத செய்வாரு? ஆச்சா போச்சான்னு அவர் இடத்துல சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கிறார். அவரை கொலை செய்வதற்கு மனசுல ரெடியா இருக்கிறாங்க. இயேசுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நீ ஒண்ணு செய்யாதனா ஆண்டவர் செய்வார், நீ செய்யினா அவர் செய்ய மாட்டார். ஓய்வுனால நீ வேலை செய்யக்கூடாதுன்னா கண்டிப்பா அவர் செய்வார். நீ சுகப்படுத்த கூடாதுன்னா கண்டிப்பா அவர் சுகப்படுத்துவார். அதுதான் இங்க சட்டம் பெருசா ஆண்டவர் பெருசா? சொல்லுங்களேன். சட்டம் பெருசா ஆண்டவர் பெருசா? நம்முடைய பாரம்பரியம் பெருசா ஆண்டவர் பெருசா? ஆண்டவர் தாங்க பெருசு. இங்க ஆயர் பெருசா திருச்சபை பெருசா? இல்ல திருச்சபையின் ஆண்டவர் பெருசா? ஆண்டவர். இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் காட்டிலும் ஆண்டவர் பெரியவர் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக. ஆண்டவர் இந்த சட்டமும் தேவல, இந்த இதுவும் தேவல, எல்லாத்தையும் தூக்கி போடுறாரு. ஓய்வுனால நீ என்ன சுகப்படுத்தாதனா நான் சுகப்படுத்துவேன்னு அவருடைய கையை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அதுதான் திருச்சபை. இந்த உலகம் என்ன வேணா சொல்லட்டும், இந்த சமுதாயம் என்ன வேணா சொல்லட்டும், நான் அதை செய்ய மாட்டேன். ஆமென். இந்த உலகம் அவனை குருடன் சொல்லிட்டோம், நான் குருடன் சொல்ல மாட்டேன்.
இந்த உலகம் அவனை நொண்டின்னு சொல்லட்டும், நான் அவனை நொண்டின்னு சொல்ல மாட்டேன். ஆமென். ஏன்னா என் ஆண்டவர் எனக்கு வேற கத்துக் கொடுத்திருக்கிறார். ஆமென். என் ஆண்டவர் எனக்கு வேற கத்துக் கொடுத்திருக்கார். அவன் மீது பரிவும் காட்டவும், அவனுக்கு அன்பு செலுத்தவும், அவனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தான் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு உலகம் எத்தனை பேரை பார்த்திருக்கு. இதுக்கு முன்னாடி 2 ஸ்லைடு முன்னாடி போங்க. எல்லாருக்கும் தெரியும் இசையுடைய ஜாமவான் யார்? அவரு பீத்தோவன். அவர் யாரு? இஸ் a deaf. காது கேட்க முடியாதவர் தான். அவருடைய சிம்பனி எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். எத்தனை பேருக்கு மேரி கியூரி, ஹெலன் கெல்லர் பத்தி தெரியும்? பெரிய ஆள். ஒரு வேலை தெரியலன்னா ஒரு 6 நிமிஷம் ஒரு டாக்குமெண்ட்ரி யூடியூப்ல இருக்கு, உங்க பிள்ளைகளுக்கு போட்டு காடுங்க. அந்த அம்மா வாழ்க்கையில ஒரு ஆசிரியர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்காரு. இன்னைக்கு வீட்டுக்கு போறோன்னு ஹெலன் கெல்லரை பத்தி ஒரு 6 மினிட் ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கிறது. அந்த அம்மா கண்ணு தெரியாதவங்க, காது கேட்க முடியாதவங்க, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசிரியர் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார், அந்த அம்மா எவ்வளவு சாதிச்சு இருக்கிறாங்கன்றத பாருங்க. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இது அவர் கடவுள் மறுப்பாளர் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில அவருடைய அறிவு, அவருடைய ஆற்றல், அவர் கண்டறிந்தவைகள் ஏராளம். அதனால இங்க குறை உள்ளவன் தான் கடவுள் எடுத்து பயன்படுத்துறார். வேதத்துல பாருங்க, மோசே ஆண்டவர் அழைக்கிறார், எப்பா நீ போய் என் மக்களை அழைத்துவான்னு. மோசே சொல்றார், நான் திக்குவாயும். எனக்கு புரியல, எப்படி ஒரு அரண்மனையில வளர்ந்தவரு திக்குவாயும் அந்த நாவும் உள்ளவராயிருப்பாரு? அவர் நல்லா வளர்ந்திருப்பாரு, எல்லாமே அவருக்கு தெரியும். காரணம் அந்த 40. என்ன 40? நாங்க அந்த பைபிள் ஸ்டடியில அது பார்த்தோம், ஃபாஸ்டிங் பிரேயர்ல. 40 40 40. முதல் 40 எங்க? அடுத்த 40 வனாந்தரத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஆடிக்கிட்டேன்னா உட்காந்து போயம் எழுதிட்டு கவிதைகள் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ரைட். 40 வருஷம் பேச்சுவார்த்தை இருந்திருக்காது. அப்ப என்ன இருப்பாரு அவரு? மந்த நாவும் திக்கு வாயுமா இருப்பாரு. ஆண்டவர் அழைக்கிறார், நீ போய் அந்த ஜனங்களை அழைத்து விடுதலை தேசத்துக்கு வான்றாரு. அவர் சொல்ற, என்னால முடியாது சுவாமி. நானும் வேதத்துல பாக்குறேன். ஆண்டவர் சொல்ற, நீ பேச வேண்டாம், உனக்கு பதிலா யார் பேசுவாரு? ஆனா எங்கேயாவது ஆரோன் பேசினாரா? ஏதாவது ஒரு இடத்துல ஆரோன் பேசியிருக்காரு மோசைக்கு பதிலா? யார் தான் பேசினாரு? மோசஸ் தான் பேசினார். கர்த்தர் தகுதி உள்ளவர்களை அழைக்கிறவர் அல்ல, அழைத்தவர்களை தகுதிப்படுத்துகிறார். ஆமென். ஒருவேளை நீங்க இன்னைக்கு நீங்க யோசிக்கலாம், இந்த வேலைக்கு நான் தகுதி இல்லை, இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதி இல்லை, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நான் தகுதி இல்லை. கர்த்தர் குவாலிஃபைடு என்னைக்குமே அழைக்கிறவர் அல்ல, he calls and qualifies. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. பலவான்களை கர்த்தர் தெரிந்து கொள்வதில்லை, பலவீனர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் நீங்களும் நான் இங்க இருக்கிறோம். ஆமென். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஞானிகளை தெரிந்து கொள்வதில்லை, பைத்திய. நான் கர்த்தருக்காக பைத்தியமா இருக்கிறேன். எத்தனை பேர் பைத்தியமா இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக யாரை தெரிந்து கொள்கிறார்? சொல்லுங்களேன். பைத்தியம். உங்களை நீங்க ஞானிகள் என்றால் கர்த்தருக்கு நீங்க தேவையே இல்லை. If you think high about you, God doesn't want you. Amen. என்னை பற்றி நான் பெருசா யோசனை, கர்த்தர் எப்பா நீ எனக்கு தேவையில்லப்பா, நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு பைத்தியம், நான் வேஸ்ட் அப்படின்னு எவன் சரண்டர் பண்றானோ கர்த்தர் அவனைதான் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நீங்க எந்த ஜாபுக்குனாலும் போங்க. எனக்கு ஒரு வருத்தம், 1000 ஜாபுக்கு வரணும் விட எங்க டைசிஸ்ல மெடிக்கல் ஃபிட்னஸ் கொடுக்கணும். எது? மெடிக்கல் ஃபிட்னஸ் கொடுக்கணும். எங்களுடைய சிஎஸ்சி ஹாஸ்பிட்டல்ல போய் எல்லா டெஸ்டும் பண்ணி நான் ஃபிட்டா இருந்தாதான் 1000 ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். 1000 இந்த தேர்வுக்கு, எக்ஸாம், எல்லா இதுலயும் அப்படிதான் இருக்கு. அப்போ குறைபாடு உள்ளவங்க இங்க தேவையில்லையா? ஒன்லி கவர்மெண்ட் செக்டார்ல மட்டும்தான் என்ன கொடுக்குறாங்க? ஒரு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. யாருக்கு? மாற்றுத்திறனாளி. இதே நீங்க பிரைவேட் செக்டார்ஸ்ல இது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் இடத்துல நீ ஏபிள்டு, டிசேபிள்டு, நீ மாற்றுத்திறனாளி, நீ நல்ல திறனாளி, அதெல்லாம் கவலை இல்ல. ஆண்டவர் அழைத்தா அவ்வளவுதான். ஆமென். கர்த்தர் அழைக்கிறவர், அவர் உண்மை உள்ளவர், அழைத்தவரை அவர் தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நான் ஆரம்பத்துல சொன்னது அந்த லாங்குவேஜ் அண்ட் ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியமானது. அடுத்தவர்களை காயப்படுத்தாத வார்த்தைகள், இந்த உருவ கேலி, ஒருவருடைய குறைவுகளை வைத்து கேலி பண்றது தயவுசெய்து நிறுத்துருங்க. அது ரொம்ப பாவம். ஒருத்தரை குறைகளை வைத்து அடையாளப்படுத்துவது. ரைட். அடுத்தது, the truth is we are all differently abled. அதுதான் நான் சொன்ன ஆரம்பத்துல. Some of us can run but struggle to forgive. நம்ம நல்ல வேகமா ஓடலாம், ஆனா வேகமா ஒருத்தனை மன்னிக்க முடியலையே. Some can see but fail to
அதர்ஸ் பெயின். நம்ம எல்லாம் நல்ல கண்களை திறந்து பார்க்கலாம், ஆனா அடுத்தவருடைய வலியை நம்மளால என்ன பண்ண முடியல, உணர்ந்து கொள்ளலாம். Some can hear but refuse to listen God's voice. நம்ம நல்லா கேட்கலாம். அதான் ஆண்டவர் மறுபடியும் வேதத்துல சொல்றார், காதுள்ளவன். இது ரெண்டு இருக்கிறதுனால எனக்கு காது இருக்குன்னு அர்த்தம் இல்ல. ஆமென். அதனாலதான் பைபிள் அந்த வசனம் மறுபடியும் வரும், காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ நாமும் ஏதோ ஒரு குறைபாடுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ரைட். இந்த உலகத்துடைய வேல்யூஸும் கடவுளுடைய வேல்யூஸும் நான் பிரித்து காட்ட விரும்புகிறேன். இந்த உலகத்துல ஒரு ப்ராடக்ட் ரைட் நல்லா இருக்குன்னா பிரச்சனை இல்லை, அதுல ஒரு சின்ன டிஃபெக்ட் இருக்கு, உடனே அதுக்கு பேர் என்னது, டிஃபெக்டிவ். அது உடனே என்ன பண்ணோம், டிஸ்கார்ட் பண்ணிடணும். இன்னைக்கு இந்த சமுதாயம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒருவேளை எங்க அப்பா எங்களுடைய தாத்தா காலத்துல ஒரு டேப் ரெக்கார்ட் ரிப்பேர்னா அதை கழட்டி அதை ரிப்பேர் பண்ணி அதை திருப்பி என்ன பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த கல்ச்சரே போயிடுச்சு, அந்த ரிப்பேர் பண்ற கான்செப்டே போயிடுச்சு. ஒன்னு ரிப்பேர்னா யூஸ் அண்ட் த்ரோ. கடவுள் யூஸ் அண்ட் த்ரோவே கிடையாதுங்க. நீ டிஃபெக்டிவா இருக்கியா, கடவுளுக்கு தேவை. ஆண்டவரே நான் உடைஞ்சு போன பாத்திரம், கவலையே படாத, நீ தான் எனக்கு தேவை. அந்த புரோக்கன் வெசல் தான் அவருக்கு தேவை. நீ நல்லா இருந்த கடவுளுக்கு தேவையில்ல. அதாவது அவர் சொல்றாரு, பிணியாளிகளுக்கு தான், நல்லா இருக்கிறவனுக்கு வைத்தியம் தேவையில்ல, உடைஞ்சு இருக்கிறவனுக்கு தான். அந்த புரோக்கன் திங்ஸ் தான் என்னவா மாறுது, பிளெஸிங்கா மாறுது. மந்தனாவும் திக்குவாயுள்ள மோசேதான் அத்தனை ஜனத்தை இஸ்ரவேல் மக்களை கானானுக்கு நேராக வழி நடத்தின உலகத்தின் மிக பெரிய தலைவன். ஆமென். அவரை போல ஒரு தலைவன் இருந்ததாக இல்ல வரலாற்றுல. அப்படிப்பட்ட ஒரு தலைவன். அவர் ஒரு பலவீனம், ஒரு உடல் ஊனமுற்றவர் என்றுதான் நம்ம சொல்லணும். ஆனா கர்த்தர் அவரை மாற்றுகின்றார். ஆமென். அதே போலதான் இங்க ஒருத்தருடைய எஃபிஷியன்சி முக்கியம். இந்த உலகத்துல கர்த்தருக்கு எஃபிஷியன்சி முக்கியமே இல்ல, அவருடைய எசன்ஸ், அவருடைய பிரசன்ஸ் தான் முக்கியம். ஆமென். நீ எப்படி வேலை செய்யற, 100 பேருக்கு இருக்கிற அறிவு அவருக்கு தேவையில்லை, நீ அவரு கூட இருந்தா போதும். ஆமென். அப்படிப்பட்டவர். அதே போல இந்த உலகம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறவனை தான் தேர்ந்தெடுக்கும், நல்ல அறிவா இருக்கிறவனை தான் தேர்ந்தெடுக்கும். நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல, ஆண்டவர் வலிமையற்றவர்களையும் ஒரு மாதிரி பலனற்றவர்களையும் தான் தேர்வு செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அப்பதான் நம்ம யாரை சார்ந்திருப்போம், ஆண்டவரை சார்ந்திருப்போம். நான் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா, நல்ல வயசா, நல்ல ஞானவானா இருந்தேன்னா, நான் ஒரு காரியத்தை சாதிச்சேன்னா அந்த கிரெடிட் யாருக்கு போகும் சொல்லுங்களேன்? எனக்குதான் வரும். என் அறிவுல நான் செஞ்சேன், என் பலத்துல நான் செஞ்சேன். ஆனா இதுல நான் ஒண்ணுமே இல்லாம ஒரு காரியத்தை சாதிக்கிறேன் பார், எல்லாம் புகழும் இறைவனுக்கு. அதுதான் அந்த டிபெண்டன்சி, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்துக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் தேவை, ஆண்டவருக்கு ஃபெய்த்ஃபுல்னஸ் தாங்க தேவை. ஆமென். இந்த உலகம் எது கேக்குது, நீ ஃபிட்டா இருக்கியா, மெடிக்கல் ஃபிட்னஸ் இருந்தா நீ வேலைக்கு வா, இல்லையா பொட்டிய கிளம்பி ஊருக்கு போ. ஆனா ஆண்டவர் உன்னுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் கேட்கல, உன் ஃபெய்த்ஃபுல்னஸ் தான் கேட்கிறார். ஆமென். நீ எவ்வளவு விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறார். கால்ஸ் த ஏபிள் எனேபிள்ஸ் த கால்டு. எவ்வளவு அழகான ஆண்டவர் பாருங்க. யார் தகுதி இருக்கிறானோ அவனுக்கு கால் லெட்டர் கொடுக்கிறது உலகம். ஆமென். நாங்க 62 பேரை இன்டர்வியூ பண்ணோம், யூ ஆர் த ஏபிள் பர்சன், அதனால உனக்கு நான் கால் லெட்டர் கொடுக்குறேன்றார். கடவுள் சொல்றாரு, 62 பேரை இன்டர்வியூ பண்ணேன், அதுல நீ தான் ஃபர்ஸ்ட், அதனாலதான் நான் உன்னை தெரிந்து வைத்திருக்கிறேன். ஆமென். அதுதான் அவருடைய அழைப்பு. இந்த அழைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளணும், எல்லாரையும் அரவணைக்கணும், எல்லாரும் மீது அந்த எம்பத்தி ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் சிம்பத்தி இருக்கு, சிம்பத்தி தேவையில்லை, எம்பத்தி. ஒருத்தனுடைய பிரச்சனையை என் பிரச்சனையா ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். அதுதான் கிறிஸ்தவம். ஒருத்தனுடைய பாடுகளை என் பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும், அதுதான் கிறிஸ்தவம். இயேசுவும் அதான் செய்தார். ரைட். நீங்க ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கக்கூடிய நபர் என்றால் நீங்க ஆராதிக்கிற தேவன் அவரே உடைஞ்சு போனவர் தான். புரியுதா? லாஸ்டா சொல்றேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவரே உடைக்கப்பட்டவர் தான். எங்க? சிலுவை. அவருடைய கால்கள், அவருடைய விலாகள், அவருடைய தலை எல்லாமே உடைக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டவர் தான். அவர் தான் உலகத்தின் இரட்சகர். அவரு இறங்கி அடிச்சு சண்டை போட்டு உலகத்தின் இரட்சகரா மாறல. அந்த பாடுகள், வேதனை, அந்த வலிக்குள்ள போய் உலகத்தின் இரட்சகராக மாறினார். இன்னைக்கு உலகம் பராக்கிரமசாலிகளை கொண்டாடி கொண்டிருக்கலாம், ஆனால் என் தேவன் பலவீனர்களை தெரிவு செய்து கொண்டிருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும். அந்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அவர் காரியங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். நீங்கள் உடைந்து போய் இந்த ஆராதனையை நீங்கள் கலந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் தேவன் உங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். உங்கள் தேவன் உங்கள் வாழ்வை மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக,
வலுவிழந்தவர்களை வலுப்படுத்துகிறவர்களாக, ஆற்றல் அற்றவர்களை ஆற்றல் படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நீ தந்த இந்த அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். அடுத்தவர்களை நாங்கள் பார்க்கிற பார்வையிலே மாற்றத்தை கொண்டு வருவோம். எங்களை குறித்தான பார்வையை மாற்றி அமைக்கும் நீ தந்த அந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். இவைய கரங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல தகப்பனே.